ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, முருகர், அம்பிகை, ராமர், கிருஷ்ணர் முதலிய உருவங்கள் சிற்ப முறைப்படி செய்து வழிபட வேண்டிய, அவை சிற்ப சாஸ்திரத்திற்கு மாறுபட்டு இருந்தார். வழிபாடு செய்பவர்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் பிள்ளையார் உருவம் அப்படி அல்ல. மஞ்சளை அரைத்து ஒரு சிறு குழந்தை கூட பிடித்து வைத்தால் போதும், பிள்ளையார் தயார். பிள்ளையார் அவ்வடிவில் எழுந்து அருள் புரிவார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான நன்மைகள், இன்பங்கள் தாராளமாக அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே பலிதமாகும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 7/7/2026 கிழமை, செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆனி 23வது நாள். சுவாமி மலைமுருகன் 1000 நாமாவளி கொண்ட தங்கப்பூ மாலை சூடி அருளல், திருத்தணி முருகன் பாலபிஷேக், அஷ்டமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 10:45 11:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, திதி சப்தமி காலை 9:30 வரை, பிறகு அஷ்டமி. இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரட்டாதி மதியம் 1:06 வரை. அமிர்த சித்த யோகம் சூலம் வடக்கு, பரிகாரம் பால், இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே இன்றைய தலைப்பு, நீச்ச சுக்கிரன் தரும் தோஷங்கள். பற்று என்பது சுக்கிரனால் மட்டும்தான் உருவாகிறது. எந்த பொருள் மீதும் பற்று ஏற்பட்டாலும் அதற்கு சுக்கிரன் தான் காரணம். சுக்கிரன் ஒருவருக்கு கெடாமல் இருந்தால் அதிக பற்று வரும். ஜோதிடத்திலே சுக்கிரனுக்கு பலவித காரகங்கள் உண்டு என்றாலும் 7ஆம் இடத்தை பற்றியும் திருமண விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள சுக்கிரன் உதவியாக இருக்கும்.
களத்திர காரகனான சுக்கிரன் நீச்சம் அடைந்தால் திருமணம் தாமதமாகவே நடக்கும். ஆண் பெண் இருவருக்கும் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தால் வாழ்க்கையில் விருப்பு வெறுப்பு வராது. ஒருவருக்கு சுக்கிரன் கெடாமலும் ஒருவருக்கு நீச்சமாகவும் இருந்தால் நீச்சத்தன்மை பெற்ற வாழ்வு சிறக்காது. எனவே திருமணம் செய்யும் போது செவ்வாய் தோஷம் பார்ப்பது போல ஆண் பெண் இருவருக்கும் சுக்கிரன் எவ்வாறு உள்ளது என்பதையும் அறிய வேண்டும். பொதுவாக சுக்கிரன் கெட்டு 4ஆம் இடத்து அதிபதியும் கெட்டு போயிருந்தால் அவர்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கார். சுக்கிரன் கெட்டு போனால் நாய் கடிக்கும். சுக்கிரன் நீச்சம் அடைந்தவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பு இருக்க 2 வேளை குளிக்க வேண்டும். சுக்கிரன் நீச்சம் பெற்றவர்கள் காரிய தடைகள் சந்திக்கின்றார்கள். அதே போல சுக்கிரன் 8இல் உள்ளவர்களுக்கு தடை தாமதங்கள் சந்திப்பார். எதற்கும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாய் இருப்பார். எப்போதும் கோபமானத்துடன் இருப்பார். இப்படி சுக்கிரன் நீச்சம் பெற்ற இருபாலருக்கும் தங்கள் சுக்கிர தசை வரும்போது மற்ற தசைகளையும் காட்டிலும் சுக்கிர புத்தி வரும்போது விரக்தியாய் வாழ்வார். சுக்கிரன் நீச்சம் பெற்றவர் ஏதாவது ஒரு வேளையை தங்களை கவலை இல்லாமல் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். பரிகாரம் செய்து வளமாக வாழ வேண்டும். சுக்கிரன் நீச்சம் பெற்றவர்கள் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் உள்ள இந்த எளிய பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். சுக்கிரன் நீச்சம் அவர்களுக்கு சுக்கிரன் நீச்ச பங்க யோகத்திலே இருந்தால் பலன்கள் நடக்க தானாக வாய்ப்பு உள்ளன. சுக்கிரன் இருக்கும் இடத்தை அதிபதி ஆட்சி உச்சம் கேந்திரம் திரிகோணம் ஆகிய வளத்தில் ஒன்று பெற்றிருந்தாலும் நீச்ச பங்கமாகும். சுக்கிரனுடைய உச்ச கிரகம் சேர்ந்தால் நீச்ச பங்கம் உண்டாகும். முதலாவது பரிகாரம் 27 வெள்ளை மொச்சை பயிரை எடுத்து வெள்ளை துணியில் முடிந்து அதை கணவன் மனைவி 20 தலையிலும் வைத்து தைத்து பயன்படுத்தி வர வேண்டும். நீச்ச சுக்கிரனால் ஏற்படுகின்ற தடை தாமதம் ஏற்படாது. 2வது பரிகாரம் அருகில் உள்ள அஷ்டல் லட்சுமி ஆலயம் சென்று வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்ய வேண்டும். 6வது வெள்ளிக்கிழமை ஏழை எளிய பெண்களுக்கு திருமணத்துக்கு உதவி செய்யலாம். வசதி படைத்தவர்கள் தானமாக மாங்கல்யம் செய்து கொடுத்தால் சுக்கிரன் நீச்சம் மாறி 8இல் உள்ள தன்மை மாறி நல்ல பலன்களை தரும். இது அனுபவ பரிகாரம். நாளைய தினத்தின் பரிகாரத்தின் தலைப்பு என்னவென்றால் சயன சுகம் கிடைக்க எளிய வழி. இதனுடைய விவரத்தையும் மற்றும் விளக்கத்தையும் நாளைய தினம் நாம் பெற இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. ஜோதிட சாஸ்திரத்திலே ஜாதகத்திலே 3வது பாவம் என்பது எதையெல்லாம் காட்டுகிறது என்று பார்க்கும்போது 3வது பாவம் என்றால் இளைய சகோதரம், 3வது பாவம் என்றால் சங்கீத ஞானம், 3வது பாவம் என்றால் காது என்ற ஒரு அருமையான ஒரு உறுப்பை காட்டுகின்ற ஸ்தானம், 3வது என்றால் தைரியம் வீரியம் மற்றும் பலத்தை காட்டுகின்ற ஸ்தானம், 3வது என்றால் ஆபரணங்கள் அணிகின்ற தன்மையை காட்டுகின்ற ஸ்தானம். இப்படி 3வது பகுதிக்கு நிறைய விளக்கங்களை கொடுத்து கொண்டே போகலாம். இப்பொழுது அதனுடைய பலாபலனை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். செவ்வாய் 3வது பாவத்தில் இருந்தால் சகோதர தோஷம் உண்டா, சகோதரர்களுக்கு இடையே பிணக்கு உண்டா. செவ்வாய் 11இல் இருந்தால் மூத்த சகோதரம் உண்டு. 3ஆம் அதிபர் 4ஆம் அதிபர் செவ்வாய் கூடி 4இல் இருக்க உடன் பிறந்தவர்களும் சொத்து கிடைக்க பெறுவீர். 3ஆம் அதிபர் செவ்வாய் கூடி 3இலே இருக்க சகோதரர்களால் லாபம் உடையும். செவ்வாய் 6, 8, 12இல் இருக்க சகோதரர்களால் தீங்கு ஏற்படும். செவ்வாய் சனி ராகு குரு கூடி 6இல் இருக்க உங்கள் சகோதரர்களால் நாசம் அடைவீர்கள். 3ஆம் அதிபர் பலத்துடன் நின்று குரு பார்வையை பெற்றால் அதற்றமுள்ள சகோதரர்கள் அமைந்திருப்பார். 3ஆம் அதிபர் பாவிகளோடு கூடி ராகு 11இல் இருக்க சகோதர உறவு பாதிக்கப்பட்டிருக்கும். 3ஆம் அதிபர் 6, 8, 12இல் இருக்க பலனின்றி சகோதர சகோதரிகளால் நன்மை அடைய முடியாது. சனி 3ஆம் வீட்டில் நின்று செவ்வாயால் பார்க்கப்பட்டால் உடன் பிறந்தவர்களுக்கு தோஷம் உண்டா. 3ஆம் அதிபர் 6இலே இருந்தால் கெட்டு இருந்தால் காதிலே பிரச்சனை வரும். 3ஆம் இடம் அதன் அதிபர் பலமாய் இருந்தால் சங்கீத ஞானம் நன்றாக வரும். 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்க சகோதரர்கள் இருக்க மாட்டார்கள் அல்லது தோஷம் உண்டா. 3ஆம் அதிபர் பலமுடன் இருக்க தைரியமாக ஆண்மை உள்ளவராய் இந்த ஜாதகர் இருப்பார். லக்கணத்துக்கு 3வது வீடு ஆண் ராசி அல்லது பெண் ராசியாக நின்று இருக்க ஆண் ராசி என்றால் சகோதரர், பெண் ராசி என்றால் சகோதரியாக பிறப்பார். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மாலவியா யோகம். அதிர்ஷ்ட மழையில் நினைய போகும் ராசிக்காரர்கள் இவர்கள்தான். ஜோதிடத்தில் உருவாகக்கூடிய யோகங்கள் நமக்கு வாழ்க்கையிலே முற்றிலும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறது.
அவற்றின் மிகவும் சிறப்பான மற்றும் முக்கியமான யோகம்தான் மாளவியா யோகம். சுக்கிர பகவான் அவருடைய ஆட்சி அல்லது உச்ச ராசியில் இருந்து கேந்திரஸ்தானங்களில் அமரும் பொழுது உருவாகும் இந்த யோகம் ஒருவருக்கு அழகு, சமுதாயத்தில் புகழ், செல்வம், சொத்து சேர்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, முன்னேற்றம் ஆகியவற்றை கொடுக்கிறது. இந்த வகையிலே இந்த யோகத்தால் ஒரு சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமும் திடீர் மாற்றமும் கிடைக்கப் போகிறது. துலாம் ராசி முதலிலே இவர்களுக்கு உண்டான பலாபலன்கள். இவர்கள் நீண்ட நாட்களுக்கு வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து விடுபட போகிறார். தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நீண்ட நாட்கள் தடைப்பட்ட பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். புதிய நட்புகள், அறிமுகம், தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட கருத்து மோதல் விலகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மகர், இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். அரசாங்க ரீதியாக நல்ல பலன்களை பெறுவீர்கள். சமுதாயத்தில் ஓர் உயர்ந்த இடத்தையும் அந்தஸ்தையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வீடுகளில் பொன் பொருள் சேர்க்கை மற்றும் வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். ரிஷபம், இந்த காலகட்டங்களில் நீங்கள் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக வீடு வாங்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உருவாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். மனதிலே மகிழ்ச்சி உண்டாகும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழும். இதே பதிவில்தான், இதே பகுதியில்தான் 2 மணி அளவிலே தினப்பலன், ராசி பலன் வெளியிடப்படுகிறது. இப்பொழுது மாத பலனும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிட்டு கொண்டு இருக்கின்றோம். கூடுதலாக www.srikumaraastro.in என்ற ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் சென்றால் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். முதலிலே இலவசமாக ஜோதிட அந்த கட்டங்களை உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடத்தை சொல்லி பெறலாம். தினசரி பஞ்சாங்க குறிப்பையும் பெறலாம். எப்பொழுது உங்களுக்கு திருமணமாகும் என்பதையும் பெறலாம். வேலை எப்பொழுது கிடைக்கும் என்ற தகவலையும் பெறலாம். எஞ்சோதிட ரீதியாக சில பலாபலன்களையும் பெறலாம். கூடுதலாக உங்களுக்கு விளக்கமான விரிவான ஜோதிட ஆலோசனை கேட்க வேண்டும் என்றால் இதிலே நீங்கள் சென்று முன்பதிவிட்டு என்னுடைய ஆன்லைன் கன்சல்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையை நீங்கள் பெற்று ஜோதிட வழிகாட்டுதலையும் பெற முடியும். அற்புதமான ஒரு வெப்சைட்டாக இதை அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கின்றோம். இப்பொழுது 6வது பகுதிக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். 6வது பகுதி என்பது கடைசி பகுதி. இந்த பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு மாறும். குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அந்த மனக்கிலேசங்கள் மறைந்து ஒற்றுமை உங்கும். பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், வெளிர், பச்சை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சக ஊழியர்கள் மேல் அதிகாரியிடம் இருந்து வந்த மனக்கசப்பு மாறும். குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கிலேசங்கள் மறைந்து ஒற்றுமை உங்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பெற்றோர்கள், உறவினர்கள் அரவணைப்பு அதிகமாகும். பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் உண்டாகலாம். யோசித்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7.
கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று பெற்றோர் உறவினர்கள் அரவணைப்பு அதிகமாகும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் உண்டாகலாம். யோசித்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது. அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனையில் ஈடுபடுவது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த அரசியல் துறையினருக்கு வேலையாய் முக்கியமாய் நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று கொடுத்த கடனை திரும்ப வாங்க முயல்வீர்கள். வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாய் பேசுவது நல்லது. நண்பரிடம் முக்கிய விஷயங்களையும் ஆலோசனை செய்வதும் அடுத்தவரை பற்றி பேசுவது தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று கொடுத்த கடனை திரும்ப வாங்க முயல்வீர்கள். வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாய் பேசுவது நல்லது. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த நண்பரிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதும் அடுத்தவரை பற்றி பேசுவதை தவிர்ப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் தாமதமாக இருந்தாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேர்ந்து இன்ப அதிர்ச்சியை கொடுக்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த சிவபெருமானை வணங்க வேண்டும். சிவபதிகம் கோளறுபதிகம் என்பதை பாராயணம் செய்து சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்தலாம். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று முக்கிய நபரின் அறிமுகமும் உதவியும் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். மரியாதை கூடும். திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி சிறப்பாக இருக்கும். பணவரத்தும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று முக்கிய நபர்களின் அறிமுகம் உதவியும் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மரியாதை கூடும். திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி சிறப்பாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் பணவரத்து அதிகரிக்கும். அதனால் இன்பம் உண்டாகும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ராஜாங்க ரீதியிலான சிரமங்களில் இருந்து விடுபடுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் நிலை மேம்படும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலை உருவாகும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ராஜாங்க ரீதியிலும் சிரமங்களிலிருந்து விடுபடுவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகஸ்தர்கள் நிலை மேம்படும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளிலே குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ள நேரிடும். சிலருக்கு திருமணம் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும். பிள்ளைகளால் நன்மை கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 6. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். வேடிக்கை வினோத நிகழ்ச்சி குடும்பம் சென்று கலந்து கொள்ள நேரிடும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலருக்கு திருமணம் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளால் நன்மை கிடைக்கும். தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். வாகனத்தை ஓட்டும் பொழுது கவனம் தேவை. எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாய் வரும். கூட இருப்பவர்கள் எந்த விஷயத்தையும் சொல்லும் பொழுது கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர் வாகனத்தை ஓட்டும் போது கவனம் தேவை. எதிர்பார்த்த தகவல் தாமதமாய் வரும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கூட இருப்பவர்களின் எந்த விஷயத்தையும் சொல்லும் பொழுது உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கூட இருப்பவர்களின் எந்த விஷயத்தை சொல்லும் போது கவனம் தேவை. மகரம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பொருளாதாரம் உயரும். எதிர்ப்புகள் விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பல வகையான யோகங்கள் ஏற்படும். அரசியல் துறையினருக்கு மனக்குழப்பம் நீங்கும். ஆனால் பிறருடன் பழகும் போது நிதானம் தேவை.
தொழிலே முன்னேற்றம் காணப்படும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த இன்று பொருளாதாரம் உயரும், எதிர்ப்புகள் விலகும், கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த பல வகையான யோகங்கள் ஏற்படும். அரசியல் துறையினருக்கு மனக்குழப்பம் நீங்கும். ஆனால் பிறருடன் பழகும்போது நிதானம் தேவை. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த தொழில் முன்னேற்றம் காணப்படும். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் பிடிக்கும். மாணவருக்கு கல்வியிலே வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். எதிர்ப்புகள் நீங்கும். மற்றொரு மத்தியிலே உயர்ந்து நிற்பீர்கள். தைரியம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்த இன்று பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் பிடிக்கும். சதய நட்சத்திரத்தை சார்ந்த மாணவருக்கு கல்வியை வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த எதிர்ப்புகள் நீங்கும். மற்றொரு மத்தியிலே உயர்ந்து நிற்பீர்கள். தைரியம் அதிகரிக்கும். மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று சகோதர வகையிலே மிக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். நினைத்த வசதிகள் கிடைக்கும். எதிலும் லாபம் கிடைக்கும். மனத்தெம்பு உண்டாகும். வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூடும். வாக்கு வன்மையால் காரியம் கைகூடும். ஆன்மீக எண்ணம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று சகோதர வகையிலே மிக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த நினைத்த வசதிகள் கிடைக்கும். எதிலும் லாபம் கிடைக்கும். மனத்தெம்பு உண்டாகும். வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூடும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்து வாக்கு வன்மையால் காரியம் கைகூடும். ஆன்மீக எண்ணம் உண்டாகும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.